அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் தலைக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசு தர்றதா ஈரான் அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் வெடிக்கிற உச்சகட்ட போராக அமெரிக்கா ஈரான் போர் உருவாயிடுச்சு. இதில் நேரடியாக சவால் விட்டுருக்கிற ஈரான் இவர்களுடைய தலையை வாங்காமல் பலிக்க பலி தீர்க்காமல் இனிமேல் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னது பிறகு இதை கேட்டதுனால உச்சகட்ட பயத்தில் துடிச்சுக்கிட்டு இருக்கிற ட்ரம்ப் மிக கடுமையான தாக்குதலை மறுபடியும் ஈரான் மேலே தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று இரவு மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இலக்குகளை ஈரானில் தாக்கி பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள்னு சொல்லி கொஞ்சம் கூட முறையில்லாத தாக்குதலை ஈரான் தாக்கியிருக்குது. ஈரானை அமெரிக்கா தாக்கியிருக்குது. அமெரிக்கா இப்படி தாக்குறது கொஞ்சம் கூட போர் விதிகளுக்கு உட்பட்டது இல்லை, அத்துமீறிய செயல்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் உலக நாடுகளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் கண்ட ஈரான் முடிந்த அளவு அதற்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தன்னால் முடிஞ்ச தாக்குதலையும் நடத்துகிறாங்க. எப்படி இருந்தாலும் அமெரிக்காவுடைய பலம் கிட்டத்தட்ட உலகத்திலே முதல் வல்லரசு நாடு அமெரிக்கா. அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு அருகாமையில் உள்ள இஸ்லாமிய நாடுகளான இந்த ஜோர்டான், கத்தார், குவைத், பஹ்ரைன், துபாய், சவுதி அரேபியா இதே போன்ற நாடுகளில் தன்னுடைய படைகளை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஈரானை அடித்து நொறுக்குது. ஆனால் இதுக்கு பதிலாக ஈரான் அமெரிக்காவை நேரடியாக தாக்க முடியலை, அமெரிக்காவுடைய தளங்களை தான் தாக்க முடியுது. அப்படி இருந்து மிகப்பெரிய சேதங்களை அமெரிக்காவுக்கு கொடுத்ததோட இனி பொறுக்க முடியாத அமெரிக்காவுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய முஜிதபா கொமேனி தான் இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. இனிமேல் பொறுமைக்கு எல்லையே இல்லை. இனி அடுத்த கட்ட நடவடிக்கை ட்ரம்புடைய தலையை வாங்குறது தான். அதுக்கு $10 லட்சம் பரிசுன்னு சொல்லி அறிவித்ததோட அவர் மட்டும் இல்லை, 13 பேரை ட்ரம்ப் அவர்கள், நெதன்யாகு அவர்கள் உள்ளிட்ட 13 நபர்களுடைய தலையை வாங்கணும்னு சொல்லி ஒரு சவால் விட்டு அறிவிப்பு விட்டுருக்காரு. அடுத்த கட்டம் என்ன மாதிரி போயிருக்கு, போர் முடிவுக்கு வரும்னு உலகமே எதிர்பார்த்த நிலையில் போர் மிக உச்சகட்டத்தில் இருந்து அபாய கட்டத்தை நெருங்கிருச்சுங்கிற மாதிரி கவலை உலக நாடுகளுக்கு வந்திருக்கு. என்ன ஆச்சு, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுங்கிற சில நிமிட தகவல்களை நம்ம கவனமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த 2026 பிப்ரவரி 28 ஆரம்பித்த இந்த போர் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட நியாயமில்லாத முறையில் அமெரிக்கா போர் விதிகளையெல்லாம் மீறி நடத்திக்கிட்டு இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்திலையும் செனட் சபையிலும் கூட அது என்ன பண்ணியிருக்கு, அனுமதியை வாங்காமல் ட்ரம்ப் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு இந்த யூத கலாச்சாரம் உள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகு கொடுக்குற சாவியெல்லாம் இவர் ஏற்றுக்கிட்டு அவருக்காக போரில் இறங்கியிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டை நம்ம சொல்லலை, வெளிநாட்டுக்காரங்க சொல்லலை, அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அவர் ஜேடி வான்ஸ் பகிரங்கமாக இந்த மோடி அவர்கள் மேலே மன்னிக்கணும் ட்ரம்ப் அவர்கள் மேலே இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. வாஷிங்டனில் தி ஜோ ரோகன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு நிகழ்ச்சியில் பேசின அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவை இந்த போருக்கு இழுத்து விட்டதுடைய மூல காரணமே இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு தான். அவரோட சேர்ந்த சில யூதர்களும் தான் இப்படி ஒரு கஷ்டமான நிலையை அமெரிக்காவுக்கு உருவாக்கி விட்டுருக்காங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இப்படி ஜேடி வான்ஸ் சொன்னதை கேட்ட ட்ரம்ப் இன்னும் கொஞ்சம் கோபமாக இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் கோபமாயிட்டு இந்த கோபத்தையெல்லாம் அவர் நாட்டில் காட்ட முடியாமல் மறுபடியும் ஈரானில் தான் காட்டுறாரு. நேற்று இரவு மிக கடுமையான தாக்குதலை ஈரானுக்கு கொடுத்துருக்கிறாரு. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் இலக்குகளை தாக்கியிருக்கிறாரு. மனிதாபிமானமற்ற முறையில் மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் சொல்லி எல்லாத்தையும் மிருகத்தனமான தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்கு. கிட்டத்தட்ட நிலை குலைந்து போகிற அளவுக்கு ஈரான் இருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை நாங்கள் போராடுவோம்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து கோபப்பட்ட அந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் முஜிதபா கொமேனி இன்னைக்கு கொடுத்துருக்கிற அறிவிப்பு தான் இப்போ ட்ரம்ப் அவர்களை கதிகலங்க வச்சிருக்குது. ட்ரம்ப் அவர்கள் மட்டும் இல்லாமல் 13 பேர்களுடைய தலையை வாங்குறது தான் இதுக்கு தீர்வு. பழிக்கு பழி தீர்த்துட்டு தான் இனிமேல் பேச்சுவார்த்தை, நாங்கள் வாழ்ந்தாலும் சரி மாண்டாலும் சரிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த 13 பேர் யாருன்னா, டொனால்டு ட்ரம்ப் 1வது ஆளாகவும் அவருக்கு துணையாக இந்த
போரை தொடர்ந்து நடத்திட்டு வர்ற இஸ்ரேலுடைய நெதன்யாகு, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அதிகாரி காட்ஸ், கிரீன்ஷார், இஸ்ரேல் சபீர், அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவுடைய பிர்கேட்ஸ், மைக்கேல் குத்பி, பிரான்ஸ் தலைவர் இம்மானுவேல் மார்கரான், ஜெர்மன் தலைவர் மெலானி, இத்தாலி இங்கிலாந்துடைய முன்னாள் தலைவர் கியாமர், இந்த மாதிரி 13 பேரையும் நாங்கள் பழி வாங்கிடுவோங்கிற ஒரு உச்சபட்சமான அறிவிப்பை இன்னைக்கு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த அறிவிப்பு அதை கேட்ட உடனே தான் கொதிநிலைக்கு ஆனான இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஈரானில் உள்ள மருத்துவமனையெல்லாம் தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஒரு போரில் பெரும்பாலும் பொதுமக்களும் மருத்துவமனையில் குழந்தைகள் இருக்கிறத தாக்கவே கூடாது. ஆனால் இவருக்கு எந்த சட்டமும் இவரை கட்டுப்படுத்தாதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் எல்லை மீறி அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய ஒரு கேன்சர் மருத்துவமனையை தாக்குறதுக்கான ஏற்பாடை இவர் பண்ணியிருக்காரு. ஈரானில் உள்ள அந்த கேன்சர் மருத்துவமனையை தாக்குறதுக்கு அமெரிக்கா ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதனால தான் என்ன பண்ணிருக்காரு, அந்த ஈரானில் உள்ள கேன்சர் மருத்துவமனையில் இருந்த 213 நோயாளிகளையும் இந்த தகவல் தெரிஞ்சவொன்னே வலுக்கட்டாயமாக அங்கேருந்து வெளியேற்றிருக்கிறாங்க. அந்த மருத்துவமனையை அமெரிக்கா தாக்கியிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணியிருக்கு, கேஷியன் தீவுகள், பந்தர் அப்பாஸ், கொனாட்டு மற்றும் பல தீவுகளையும் அமெரிக்கா அடித்து நாசமாக்கினதோடு மட்டும் இல்லாமல் ஈரானுடைய பாலங்கள், அதே மாதிரி மருத்துவமனைகள், பல அரசு கட்டிடங்கள் சொல்லி எல்லாத்தையுமே நாசமாக்கியிருக்கு. இதையெல்லாம் தாங்கி கொண்ட ஈரான் பதிலடி கொடுக்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் 12,000 கிலோமீட்டர் சுமார் கிட்டத்தட்ட தூரம். அதனால் அமெரிக்காவும் அமெரிக்காவிலேருந்து ஈரானை தாக்க முடியாது, ஈரான்லேருந்து அமெரிக்காவை தாக்க முடியாது. அதனால் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது, ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற அரபு நாடுகள் இருக்குங்கள்ல, ஜோர்டான், கத்தார், குவைத்து, பஹ்ரைன், அதே மாதிரி சவுதி அரேபியா, துபாய் போன்ற நாடுகளில் ஏற்கனவே இது என்ன பண்ணியிருக்குன்னா, இராணுவ தளங்கள் உங்கள் நாட்டுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், எங்களுக்கு இராணுவ தளங்கள் கொடுங்கன்னு சொல்லி இந்த மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகள்கிட்ட இடத்த வாங்கி அங்கே இது காவல் காக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு அந்த அமெரிக்காவுடைய பல்லாயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை அங்கே கொண்டாந்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானை அடித்து தாக்கிக்கிட்டு இருக்குது இந்த அமெரிக்கா. இப்போ இதுக்கு பதிலடி ஈரான் யாருக்கு கொடுக்கும், எந்த இடத்துலேருந்து தனக்கு தாக்குதல் வருதோ அந்த இடத்துக்கு தானே கொடுக்கும். அப்போ அது பதிலடி கொடுக்கக்கூடிய இடமும் இதுவாக இருக்குது. இந்த ஜோர்டான், கத்தார், குவைத்து, பஹ்ரைன், சவுதி அரேபியா, துபாய் போன்ற இடங்களுக்கு தான் கொடுக்குது. இப்போ இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தாக்கப்படுற ஈரானும் இஸ்லாமிய நாடு, தாக்குதலுக்கு பதில் கொடுத்து ஈரானில் அடிக்கப்பட்டு அடி வாங்குகிற அந்த மத்திய கிழக்கு அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடு, பாதிக்கப்படுற நாடுகள் 2 இஸ்லாமிய நாடு. எந்த பாதிப்பும் இல்லாமல் அமெரிக்காவில் தெம்பா உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வீராப்பு செய்கிற அமெரிக்காவுக்கு எப்படி நாங்கள் பாடம் போட்டுறதுங்கிற மிகப்பெரிய கவலையிலையும் கோபத்திலையும் இருந்த ஈரான் என்ன பண்ணுது, பதிலடியாக இந்த ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய படைத்தளங்களை காலி பண்ணிருச்சு. அப்படி படைத்தளங்களை காலி பண்ண பிறகு கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் அடித்து நொறுக்கின பிறகு அங்கே ஒரு சிறு இராணுவ தளம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அமெரிக்கா வந்துருச்சு. அப்படி வந்ததுனால இப்போ என்ன செய்கிறது, இந்த இடத்த விட்டு நம்ம வெளியாயிட்ட பிறகு அடிக்கிறதுக்கு எங்கே இடம் இருக்குன்னு தேடுறப்ப இஸ்ரேலில் ஒரு தளத்தை அமைக்கிறதுக்கு அமெரிக்கா முயன்று அங்கேயும் முடியலைங்கிற ஒரு தகவல் வருது. இதையெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இனி வேறு வழி இல்லை, வாழ்வா சாவாங்கிற உச்சகட்டத்துக்கு வந்ததுனால போர் நடக்கிறது நடப்போம், எதிர்த்து அடிக்கிறது அடிப்போம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த அமெரிக்காவுடைய இந்த தலைவர்களுடைய தலைகளை காலி பண்ணுறதுன்னு சொல்லித்தான் அந்த உச்சபட்ச தலைவர் அந்த முஜிதபா குமானி சொல்லியிருக்காரு, நாங்கள் 13 நபர்களை தலையை வாங்கிட்டு தான் இதுக்கு மறு வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆளாக இந்த ட்ரம்போடைய தலைக்கு $10 மில்லியன், அதே போல் நெதன்யாகு உள்ளிட்ட அந்த தலைவர்கள் பட்டியலை கொடுத்து பழி வாங்கணுங்கிற ஒரு அறிவிப்பை விட்டவுடனே இந்த அறிவிப்பை கேட்ட ஈரான் மக்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு மரண பயமே கிடையாது. நாம் செத்தாலும் சரி, அநியாயமாக நம்மளை தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அமெரிக்காவையும் அதற்கு ஆதரவாக இருக்கிற இஸ்ரேலையும் இல்லாமாக்கணுங்கிறதுல அவங்க உறுதியாகிட்டாங்க. இவங்க செய்கிறது, இந்த அமெரிக்கா செய்கிறது தவறுங்கிறத சுட்டி காட்டுற மாதிரி தான் வாஷிங்டனில் தி ஜோ ரோகன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற நிகழ்ச்சியில் பேசின அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி அந்த ஜேடி வான்ஸ், இப்போ துணை ஜனாதிபதி, வரக்கூடிய தேர்தலில் அவர் தான் ஜனாதிபதிக்கு நிற்க போகிறாரு. அவரே பப்ளிக்காக என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த மீட்டிங்கில் வச்சு, அமெரிக்காவை இந்த போருக்கு இழுத்து விட்ட மூல காரணமே இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெதன்யாகு தான்.
அவரும் அவரோட சேர்ந்த சில யூதர்களும் இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி அமெரிக்காவை இழுத்து விட்டாங்க. இதோடைய விளைவாக அமெரிக்காவுடைய வீரர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சு. இது ரொம்ப தவறான செயல்னு சொல்லி ட்ரம்புக்கு எதிராக அவர் பேசுனது இன்னும் கொஞ்சம் ட்ரம்புக்கு கோபத்தை உண்டாக்கியிருக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் உள்ள CSISங்கிற ஒரு அமைப்பு செய்தி வெளியிட்டிருக்குது. அமெரிக்காவில் இந்த போர்னால் பெண்டகனில் இருக்கிற இந்த ஆயுதங்கள்லாம் காலி ஆயிடுச்சு, இன்னும் மிக குறுகிய கொஞ்சம் ஆயுதங்கள் மட்டும்தான் இருக்குது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அமெரிக்கா நீண்ட நாள் போரிட முடியாது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்த மத்திய கிழக்கு அரபு நாடுகளில் அமைச்சிருந்த அந்த ஆயுத தளங்கள், போர் தளங்கள் இந்த இடத்த பூரா ஈரான் அடித்து காலி பண்ணிருச்சு. அதையெல்லாம் திருப்பி உருவாக்கணும்னா 3 வருடங்களுக்கு மேலே இருக்கும். ஒருபடி மேலே போயிட்டு அரபு நாடுகளும் அதுக்கு அனுமதிக்க வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த போருக்கு முடிவுக்கு கொண்டு வர்றதான் நல்லதுன்னு சொல்லி அதை அறிவித்த சூழ்நிலையில் இந்த மாதிரி கடுமையான கட்டம் வந்தோம். புத்தி இல்லாமல் இந்த போரை நிறுத்த முடியாமல் மேலும் மேலும் கொடுமையில் செய்கிற இந்த ட்ரம்புடைய உற்ற தோழனாக இருந்த ஒரு முக்கியமான ஆள் சென் லின்சி கிராஹம்ங்கிறவர் 12ஆம் தேதி இறந்திருக்காரு. இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா மனித குலத்துக்கே எதிரியானவர். இவர் ஏற்கனவே ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டை அணுகுண்டு போட்டது சரிதானே நியாயப்படுத்தி பேசினதோட மட்டும் இல்லாமல் இதே போல் ஒரு அணுகுண்டை பாலஸ்தீனத்தில் போட்டு பாலஸ்தீன மக்களையும் காலி பண்ணணும்னு சொன்னவர் தான் இந்த சென் லின்சி கிராஹம்ங்கிறவர். இவர் கிட்டத்தட்ட கொலைவெறி பிடிச்சவர். இந்த ட்ரம்புக்கு எந்த அளவுக்கு கொலைவெறி இருக்கோ அதே வெறி இந்த கிராமுக்கு இருக்குது. இவரை என்னதான் பண்ணுறதுன்னு எல்லாரும் சாப விட்டுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் 12ஆம் தேதி அவர் ஏதோ மாரடைப்பு போன்ற ஒரு கோளாறு ஏற்பட்டு இறந்ததாகவும் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் இல்லை, அவருடைய மரணத்தில் ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்குது, அவர் வீழ்த்தப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. எது உண்மைங்கிறது கூடிய சீக்கிரம் வெளிவர இருக்குது. இப்போ ட்ரம்புக்கு வலதுகரமாக இருந்த ஒரு நாசகார சக்தி அழிஞ்சது, கிட்டத்தட்ட பாதி பலம் குறைஞ்சது 1. 2வது அமெரிக்காவுடைய அந்த இராணுவ தளங்கள் குறைஞ்சிச்சு 2. 3வது அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியை ட்ரம்புக்கு எச்சரிக்கை விட்டுட்டார். 4வது அமெரிக்காவுடைய நாடாளுமன்றமும் செனட் சபையும் மக்களும் சேர்ந்து ட்ரம்புக்கு எதிராக வந்துட்டாங்க. இதையும் மீறி கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய இந்த ட்ரம்புக்கு வெற்றி கிடைக்காது, நிச்சயமாக தோல்வி தான் கிடைக்குங்கிற மாதிரி உலக நாடுகள்லாம் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ போர் முடிஞ்சு போச்சு, நிம்மதி வருங்கிற சூழ்நிலையில் மிக உச்சகட்டத்தில் அபாய கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய இந்த போருடைய இறுதி முடிவு என்னங்கிறத பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள், நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளபடி அப்படியே கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சவர்களுக்குள் தரக்கூடிய நம்ம அந்த அரசியல் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.